வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம கிச்சனுக்குள்ளேயே நடக்கிற ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி மேஜிக் பத்தி தான். அதுதாங்க ஆசிட்ஸ் அண்ட் பேசிஸ். ஐயோ, இது ஏதோ ஸ்கூல் பாடம்னு நினைக்காதீங்க. நம்ம டெய்லி லைஃப்ல நாம யூஸ் பண்ற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இது. வாங்க, இது என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டதும் சில சமயம் வயிறு ஒரு மாதிரி எரியும்ல. அப்போ வீட்ல பெரியவங்க என்ன சொல்வாங்க? கொஞ்சம் சோடா உப்பு தண்ணியில கலந்து குடி, சரியாயிடும்னு சொல்வாங்க. குடிச்ச உடனே ஒரு இதமா இருக்கும். அது எப்படிங்க நடக்குது? எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான கெமிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்கு. அந்த எரிச்சலுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம வயிறு தாங்க. சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுக்காக நம்ம வயிறு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒன்னு உருவாக்கும். ஆனா சில சமயம் அது கொஞ்சம் ஓவரா, அதாவது தேவைக்கு அதிகமா உருவாயிடும். அப்போதான் நமக்கு அந்த நெஞ்சு எரிச்சல், நம்ம சொல்றோமே ஆசிடிட்டி, அது வருது. ஓகே, இப்போ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஒரு பொருள் ஆசிடா இல்ல பேஸான்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நமக்கு சில டிடெக்டிவ் டூல்ஸ் வேணும்ல. அந்த டூல்ஸ் பேரு தான் இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர் கான்செப்ட ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? நம்ம கிச்சன்ல இருக்கிற மஞ்சத்தூளே ஒரு சூப்பர் இண்டிகேட்டருங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வெள்ளை சட்டையில தெரியாம சாம்பார் கொட்டிடுச்சுன்னா அந்த மஞ்சள் கரை மேல சோப்பு போட்டா என்ன ஆகும்? உடனே அந்த இடம் செக்கச்செவேல்னு சிவப்பா மாறிடும். கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் சோப்பு ஒரு பேஸ். மஞ்சள் ஒரு பேஸ் கூட சேரும்போது தன்னோட நிறத்தை மாத்தி சிவப்பா மாறிடும். இதுதாங்க ஒரு இண்டிகேட்டரோட வேலை. அப்போ டெக்னிக்கலா சொல்லணும்னா, an indicator is a substance that changes color when it is put into an acid or a base. சிம்பிளா நம்ம மொழியில சொன்னா, ஒரு பொருள் ஆசிடா இல்ல பேஸான்னு அதோட நிறத்தை மாத்தி நமக்கு காட்டி கொடுக்கிற ஒரு ஆள் தான் இந்த இண்டிகேட்டர். மஞ்ச மேல சோப்பு பட்டதும் கலர் மாறச்சில்லு, அதான் அதோட வேலை. மஞ்சள் மாதிரி இயற்கையாவே நமக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது. உதாரணத்துக்கு லிட்மஸ். அதே சமயம் லேப்ல மனுஷங்க உருவாக்குன ஃபினால்ஃப்தலீன் மாதிரியான சிந்தெட்டிக் இண்டிகேட்டர்ஸும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா வாசனை மூலமாவே கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, வெங்காயம், கிராம்பெண்ணெய் மாதிரி சில பொருட்களோட வாசனைய வச்சும் அது ஆசிடா பேஸான்னு சொல்ல முடியும். அதுக்கு பேரு ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச், ஒரு பசில் மாதிரி வச்சுக்கலாமே. உங்ககிட்ட 3 டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கு. ஒன்னுல ஆசிட், இன்னொன்னுல பேஸ், மூணாவதுல சாதாரண தண்ணி. ஆனா உங்க கையில இருக்கிறது ஒரே ஒரு சிவப்பு லிட்மஸ் பேப்பர் மட்டும்தான். இப்போ இத வச்சு எதுல என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த சிவப்பு லிட்மஸ் பேப்பரை 3 டெஸ்ட் டியூப்லயும் டிப் பண்ணி பாருங்க. எந்த சொல்யூஷன்ல அது நீல நிறமா மாறுதோ கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் பேஸ். இப்போ உங்க கையில ஒரு நீல லிட்மஸ் பேப்பர் ரெடி, கரெக்டா? இப்போ அந்த நீல பேப்பரை எடுத்து மிச்சம் இருக்க 2 சொல்யூஷன்லயும் டெஸ்ட் பண்ணுங்க. எதுல அந்த நீல பேப்பர் மறுபடியும் சிவப்பா மாறுதோ அது ஆசிட். எதுல கலர் மாறவே இல்லையோ அது நம்ம சாதாரண தண்ணி. சூப்பரா இல்ல? சரி, இப்போ நம்ம கதையோட மெயின் கேரக்டர்ஸ், அதாவது ஆசிட்ஸ் மற்றும் பேசஸ், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆசிட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா அதோட சுவை புளிப்பா இருக்கும். அது நீல லிட்மஸ் பேப்பரை சிவப்பா மாத்திடும். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆசிட்ஸ் தண்ணியில கரையும் போது ஹைட்ரஜன் அயான்ஸ், அதாவது H+ அயனிகளை ரிலீஸ் பண்ணும். சரி, பேசிஸ் எப்படி? அது கசப்பு சுவையா இருக்கும், சிவப்பு லிட்மஸை நீலமா மாத்தும். இது தண்ணியில கரையும் போது ஹைட்ராக்சைடு அயான்ஸ், அதாவது OH- அயனிகளை ரிலீஸ் பண்ணும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். சோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, the crucial point is acids release H+ ions in water while bases release OH- ions. Water is the key. ஆமாங்க, தண்ணி தான் இங்க மேட்டரே. ஒரு ஆசிடோ இல்ல பேஸோ அதோட உண்மையான குணத்தை காட்டணும்னா அதுக்கு தண்ணி கண்டிப்பா தேவை. தண்ணில கலக்கும்போது தான் ஆசிட்ஸ் H+ அயோனுகளையும் பேசஸ் OH- அயோனுகளையும் வெளியிடும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாமா? நாம முதல்ல ஆரம்பிச்சோமே அந்த வயிறு எரிச்சல் பிரச்சனை, அதுக்கு எப்படி தீர்வு கிடைக்குது? அந்த மேஜிக் ரியாக்ஷனுக்கு பேரு தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்போ உங்களுக்கு லைட் பல்ப் எரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வயித்துல இருக்கிறது என்ன? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். நாம சாப்பிடுற பேக்கிங் சோடா என்ன? அது ஒரு பேஸ். இப்ப யோசிங்க, ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேரு தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். டெஃபினிஷன் படி, இட்ஸ் த ரியாக்ஷன் பிட்வீன் an acid and a base to give a salt and water. ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ஒன்னா சேரும்போது
ரெண்டோட பவரும் கேன்சல் ஆகி கடைசியில நமக்கு கிடைக்கிறது பாதிப்பில்லாத உப்பும் தண்ணியும் மட்டும்தான். ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதால தான் இதுக்கு பேரு நியூட்ரலைசேஷன். இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்த அனிமேஷனை பாருங்க. ஆசிட் கிட்ட இருந்து வர்ற அந்த H+ அயானும் பேஸ் கிட்ட இருந்து வர்ற OH- அயானும் ஒன்னு சேருது பாருங்க. இது ரெண்டும் சேர்ந்து நடுநிலையான, அதாவது நியூட்ரலான தண்ணியா H2O-வா மாறிடுது. மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உப்பா, அதாவது சால்ட்டா மாறிடும். அவ்வளவுதான் விஷயம். இங்க மெயினான லாஜிக் என்னன்னா, ஆசிடோட பவரே அந்த H+ அயன் தான், பேஸோட பவரே அந்த OH- அயன் தான். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தண்ணியா மாறிடுறதால ரெண்டு பேரோட பவரும் காலி. அந்த ஆசிடோட எஃபெக்ட் மொத்தமா போயிடுது. அதாவது அது நியூட்ரலைஸ் ஆயிடுது. இதனாலதான் நம்ம வயிறு எரிச்சல் டக்கு நிக்குது. சரி, ஒரு பொருள் ஆசிடா இல்ல பேஸான்னு தெரிஞ்ச மட்டும் போதுமா? அது எவ்ளோ ஸ்ட்ராங்கான ஆசிட், எவ்ளோ ஸ்ட்ராங்கான பேஸ், அதோட வலிமையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த இடத்துல தான் pH என்னற ஹீரோ உள்ள வராரு. யோசிச்சு பாருங்க, எலுமிச்சை சாரும் ஒரு ஆசிட் தான், நம்ம வயித்துல இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் ஒரு ஆசிட் தான். ஆனா ரெண்டும் ஒன்னா? கண்டிப்பா இல்ல. அதோட வலிமையில பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வலிமையை நம்ம எப்படி அளக்குறது? அதுக்கு தாங்க இந்த pH ஸ்கேல் யூஸ் ஆகுது. இது 0ல இருந்து 14 வரையும் இருக்கிற ஒரு ஸ்கேல். சிம்பிளா சொன்னா, ஒரு லிக்விட்ல எவ்வளவு ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்குன்னு இதை அளக்கும். pH வேல்யூ 7க்கு கீழே இருந்தா அது ஆசிட். 0க்கு பக்கத்துல போக போக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட். pH கரெக்டா 7ஆ இருந்தா அது நியூட்ரல், நம்ம தண்ணி மாதிரி. 7க்கு மேல போனா அது பேஸ். 14 நெருங்கிச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ். இந்த pH சும்மா ஏதோ நம்பர்ன்னு நினைக்காதீங்க. இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம்ம உடவு 7.0ல இருந்து 7.8ங்கிற ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு pH ரேஞ்ச்ல தான் சரியா வேலை செய்யும். இதுல இருந்து கொஞ்சம் ஏறினாலும் இறங்கினாலும் பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லங்க, இந்த pH எல்லா இடத்துலயும் முக்கியம். உதாரணத்துக்கு, மழை தண்ணியோட pH 5.6க்கு கீழே போச்சுன்னா அதை நாம ஆசிட் ரெயின்னு சொல்றோம். அது கடல்ல, ஆத்துல இருக்கிற உயிரினங்களை ரொம்ப பாதிக்கும். விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு செடிக்கும் ஒரு குறிப்பிட்ட மண் pH இருந்தாதான் அது நல்லா வளரும். சோ pH இஸ் எவ்ரிவேர். நம்ம உடம்பே ஒரு சூப்பரான மெஷின் மாதிரி தனக்கு தேவையான pH பேலன்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்குது. ஆனா ஒரு கேள்வி, நாம தினமும் சாப்பிட்ற சாப்பாடு இந்த பேலன்ஸை என்ன செய்யுது? அது உதவுதா இல்ல கெடுக்குதா? என்னைக்காவது இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அடுத்த முறை நீங்க சாப்பிடும்போது இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.